ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுறது தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்விட்சுக்குள்ளே அந்த ஏ வேரியபிளை பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஏக்கு நான் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஸ்விட்சோட சின்டாக்ஸ் என்னென்னா, ஸ்விட்ச் அது ப்ராக்கெட்குள்ளே வேரியபிள், அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸிக்யூட் ஆக வேண்டியது, அதுக்கடுத்து பிரேக் கொடுத்து ஒவ்வொரு கண்டிஷனையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ கேஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது என்னென்னா, அந்த வேரியபிள் 1 இருந்துச்சுன்னா கேஸ் 1 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். இதுவே அந்த வேரியபிளோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா கேஸ் 2 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா கேஸ் 1 and 2 ரெண்டுமே பிரிண்ட் ஆகுதா? ஆனால் நம்மளுக்கு 1 மட்டும்தானே வேணும். இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பிரேக் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக் என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இந்த பார்த்தீங்களா, இப்போ கேஸ் 1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கா. இப்போ சப்போஸ் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று உண்டுங்க. அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ கொடுத்து பார்க்குறேன். இப்போ ஒரு சிஸ் அவுட் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ ஏயோட வேல்யூவை இதில் இல்லாத ஒரு கேஸோட வேல்யூவை நான் கொடுத்துக்கிறேன். 5 இல்லை, ஆனால் நான் 5 கொடுத்துருக்கேன். அப்போ அதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? டிஃபால்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நீங்கள் கொடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மேலே கொடுத்துருக்க வேல்யூ எதுவுமே சப்போர்ட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஸ்விட்ச் எந்தெந்த டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் டபுளாக கொடுத்துக்கிறேன். டபுள் கொடுத்தாலே உங்களுக்கு எரர் காமிச்சிருது. என்னென்னா, டபுள் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்விட்சை அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் டபுள் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்றத நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் ஸ்விட்சோட எக்ஸிக்யூஷன். இது ஸ்ட்ரிங் வேல்யூ, இன்ட் வேல்யூ, ஈனம் வேல்யூ இது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு டபுள் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. டபுள் டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணிக்காது. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அண்ட் பிரேக் யூஸ் பண்ணியே ஆகணும். தேங்க்யூ.